உங்களால கன்சிஸ்டன்ட்டா பே அவுட் எடுக்க முடியுது. பட் க்ரோ ஆக முடியலையா? ஸ்கேல் பண்ண முடியலையா? அதுக்கு தான் ஃபண்டிங் பிப்ஸ்ல பிரைம்னு ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் என்ட்ட இந்த பிரைமோட ரூல்ஸ புரிஞ்சுக்க முடியல ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோவா தான் இது இருக்க போது. எப்படி 10, 25K, 50K டாலர்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து 2 மில்லியன் ஃபண்டிங் வரைக்கும் நம்மளால போ முடியும்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த ஃபண்டட் ட்ரேடிங்ல இருந்து இந்த ட்ரேடிங்கை எப்படி கெரியரா கன்வெர்ட் பண்ண முடியுங்கிறதையும் இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு த டுடேஸ் வீடியோ ஆன் ஃபண்டிங் பிப்ஸ் பிரைம். ஃபண்டிங் பிப்ஸில் பிரைமுங்கிறது ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் நிறைய விஷயம் இருக்குது, ரூல்ஸ் அது தானே. எனக்கே நிறைய விஷயம் புரிஞ்சுக்க முடியல. நான் கிளாடில் கேட்டு அப்புறம் சப்போர்ட் டீமில் கேட்டு தான் புரிஞ்சுக்கிட்டேன். இதில் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ப்ரைமுக்கு நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு உங்களுக்கு புரியும். இன்கேஸ் எலிஜிபிள் இல்லாதவங்க ப்ரைமுக்குள்ளே போனாங்கன்னா அதில் நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்குது. அதுவுமே என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ரைம் உங்களுக்கு அன்லாக் ஆகணும்னா நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட்லேருந்து அட்லீஸ்ட் 3 பேயோடாச்சும் எடுத்துருந்துருக்கணும். விச் மீன்ஸ் ஒரு சேலஞ்ச் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பாஸ் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் பேர் எடுக்கிறீங்க, அதே சேலஞ்சில் செகண்ட் பேர் எடுக்கிறீங்க, அதே சேலஞ்சில் தேர்ட் பேர் எடுக்கிறீங்க. இப்படி எடுத்ததுக்கப்புறம் ஃபோர்த் பேவுட்டுக்கு போவீங்கள்ல, அப்போ தான் இந்த ப்ரைமுங்கிறது அன்லாக் ஆகும். இன்னொரு விஷயம், இந்த ப்ரைமுங்கிறது ஃபுல்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ரைம் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஃபோர்த் பேவுட் எடுக்கலாம், ஃபிஃப்த் பேவுட் எடுக்கலாம், அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த சேம் அக்கௌண்ட்டில். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் எலிஜிபிலிட்டி. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 100K அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். அதுலேருந்து 3 பேவுட் எடுத்துட்டீங்க. ஃபோர்த் பேவுட்டுக்கு போகிறீங்க. இங்கே ஒரு ப்ராஃபிட் பண்ணுவீங்கள, மினிமம் 2% பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ப்ரைமுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இங்கே பண்ணுற ப்ராஃபிட் தான் நமக்கு ப்ரைம் அக்கௌண்ட்டாக வரப்போகுது. நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட்லேருந்து 2 ஸ்டெப் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் 10x, 2 ஸ்டெப் ப்ரோவாக இருந்தால் 16.6x, இதே 0 அக்கௌண்ட்டாக இருந்தால் 20x. இந்த மாதிரி நீங்கள் பண்ண போகிற ப்ராஃபிட் தான் 10x ஆவோ 20x ஆவோ உங்களுக்கு ப்ரைம் அக்கௌண்ட்டாக வரப்போகுது. இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஃபோர்த் பேவோடுக்கு ஒரு ப்ராஃபிட் பண்ணுறீங்கள, இந்த ப்ராஃபிட்டை உங்களால் வித்ட்ரா பண்ண முடியாது, பே அவுட்டை எடுத்துக்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த ப்ராஃபிட்டை தான் நீங்கள் ப்ரைம் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி மினிமம் 2% இருக்கணும், மேக்ஸிமம் 10% வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட்டை ப்ரைம் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளான எக்ஸாம்பிளுக்காக ஒரு $10,000 எடுத்துக்கலாம். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் ரிவார்ட் ஸ்பிளிட், விச் மீன்ஸ் நீங்கள் 10% ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னே வச்சுக்கலாம். $10,000 பண்ணுறீங்க, பட் உங்களோட ரிவார்ட் சைக்கிள் பை வீக்லியாக இருந்தால் 80% தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களால் பை வீக்லி நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா $8,000 தான் மேக்ஸிமம் உங்களுக்கு ரிவார்ட் சைக்கிளில் வரும். விச் மீன்ஸ் $10,000 ப்ராஃபிட் பண்ணாலுமே 80% $8,000 தான் வரும். அதிலிருந்து 10x 80,000. பை வீக்லி சூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் $80,000 வரைக்கும் ப்ரைம் அக்கௌண்ட் அன்லாக் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து மந்த்லி வித்ட்ராவல்ஸ் சூஸ் பண்ணீங்க, மந்த்லி பேவுட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 100% ப்ராஃபிட்மே கொடுத்துருவாங்கல்ல. அப்போ நீங்கள் 10% ப்ராஃபிட் பண்ணும்போது $1 lakh வரைக்கும் மேக்ஸிமம் ப்ரைம் அக்கௌண்ட் நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். இதுவே சேம் ப்ராஃபிட் நீங்கள் 2 ஸ்டெப் ப்ரோவில் பண்ணாலோ இல்லை 0வில் பண்ணாலோ மாறும். 0வில் பண்ணும்போது உங்களுக்கு 20x கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த பேஜில் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி தான் 100K அக்கௌண்ட் 2 ஸ்டெப் ஸ்டாண்டர்ட்னு எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ரிவார்ட் ஸ்பிளிட் உங்கள் சைக்கிள் பாருங்கள், 80% நான் இருந்துச்சுன்னா நீங்கள் 10% ப்ராஃபிட் பண்ணாலுமே $8,000 $80,000 ப்ரைம் அக்கௌண்ட்டாக கிடைக்கும். 100% எடுத்துக்கிறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் 100% எடுத்துக்கிறேன். $10,000 நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் $1 lakh ப்ரைம் அக்கௌண்ட் கிடைக்கும். இந்த ப்ரைம் அக்கௌண்ட் சைஸ் அலோகேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேசிக்கான விஷயம் பார்த்துட்டு டீட்டெயிலாக உள்ளே போயிடலாம். நீங்கள் ப்ரைம் அக்கௌண்ட் உங்கள் கைக்கு கிடச்சதுக்கப்புறம் எவ்ரி 10% நீங்கள் ப்ராஃபிட் பண்ணும்போதும் 30% அக்கௌண்ட் ஸ்கேல் ஆகும். நீங்கள் 1 lakh-லேருந்து $1,10,000 ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா $1,30,000 ஆயிரும், ஸ்கேல் ஆயிரும் அக்கௌண்ட். கேபிட்டல் வந்து 1 lakh-லேருந்து $1,30,000 ஆயிரும். ஓகேவா? இது ஒரு விஷயம். அப்புறம் ரிவார்ட் ஸ்பிளிட்டுக்குள்ளே போகலாம் நம்ம. ரிவார்ட் ஸ்பிளிட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸ். டெய்லி நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம், எத்தனை டைம் வேணாலும் வித்ட்ரா பண்ணலாம். நீங்கள் காலையில் ஒரு ப்ராஃபிட் பண்ணுறீங்க, மினிமம் 1% இருக்கணும். காலையில் ஒரு $1,000 பண்ணுறீங்க, வித்ட்ரா பண்ணிக்கலாம், 70% கொடுத்துருவான். மத்தியானம் ஒரு 3% ப்ராஃபிட் பண்ணுறீங்க, வித்ட்ரா பண்ணிக்கலாம், 70% கொடுத்துருவான். ஈவினிங் ப்ராஃபிட் பண்ணுறீங்க, வித்ட்ரா பண்ணிக்கலாம், 70% கொடுத்துக்கலாம். எத்தனை டைம் வேணாலும் வித்ட்ரா பண்ணலாம். டெய்லி வித்ட்ராவல் இருக்குது. 70% நீங்கள் எடுத்துக்கலாம், 30% அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஒன்று மினிமம் 1% ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் வித்ட்ரா பண்ண முடியும்.
இது வந்து ரிவார்ட் சைக்கிள் டெய்லி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு $1000 ப்ராஃபிட் பண்ணுறீங்க, இன்றைக்கி நீங்கள் வித்ட்ரா பண்ணாமல் விட்டாலுமே 30% நெக்ஸ்ட் டேங்கும்போது 30% அவன் பிடிச்சிடுவான். $700 தான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டே நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா $700 உங்களுக்கு கொடுத்துருவான். திருப்பி 30% பிடிக்க மாட்டான். பட் இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் பண்ணுறீங்க, நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணாமல் விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கு அது போகும்போது அதுலேருந்து 30% பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டேக்கு அக்கௌண்ட் பேலன்ஸில் அதை காட்டும். ஓகேவா? இது வந்து எண்ட் ஆஃப் த டே ஸ்பிளிட் ஒர்க்ஸ் எப்படின்னு பார்த்துட்டோம். நம்ம ரிவார்ட் சைக்கிள் பார்த்தோம் டெய்லியுமே. இப்போ ஸ்கேலிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு $1,00,000 அக்கௌண்ட் ப்ரைம் அக்கௌண்ட் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னு வச்சுக்கலாம். அதில் ஒரு 10% ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா 70% $7,000 உங்களுக்கு கொடுத்துருவான். நீங்கள் 10% பண்ணதுக்கப்புறம் லெவல் 2க்கு போயிடுவீங்க. விச் மீன்ஸ் இந்த $1,00,000ங்கிறது $1,30,000 ஆயிடும். நம்ம எகெயின் 10% நீங்கள் பண்ணணும், விச் இஸ் $13,000. இதுலேருந்து எகெயின் 10% பண்ணுறீங்கன்னா 70% உங்களுக்கு கொடுத்துருவான். எகெயின் உங்கள் அக்கௌண்ட் வந்து 30% ஸ்கேல் ஆயிடும், 1,69,000 ஆயிரும். ஸோ எவ்ரி 10% நீங்கள் பண்ணும்போதும் இது வந்து 30% ஸ்கேல் ஆகிட்டே போகும் உங்கள் அக்கௌண்ட். இங்கே இந்த 10%ங்கிறது நீங்கள் வித்ட்ரா பண்ணாமல் ஒரே டேக்கில் எடுக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி ஒரு 1% பண்ணுறீங்க, வித்ட்ரா பண்ணுறீங்க, நாளைக்கு ஒரு 2% பண்ணுறீங்க, வித்ட்ரா பண்ணுறீங்க, அப்படி ஆட் ஆகி 10% நீங்கள் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் ஸ்கேல் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்க்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணி நம்ம நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்கேல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸ்கேலிங் புரிஞ்சிருக்கும். எவ்ரி 10% ப்ராஃபிட் பண்ணும்போது 30% கேபிட்டல் ஸ்கேல் ஆகிட்டே போகும். இங்கே ஸ்மார்ட் மேக்ஸ் லாஸ்னு ஒன்று இருக்குது, இது புரிஞ்சுக்கலாம் என்னென்னு. இது வந்து அக்கௌண்ட்டு டைப்பை பொறுத்து மாறும். ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 10% லாஸ் கொடுப்பான். ரைட், நீங்கள் ஒரு $1,00,000 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா 10% தான் மேக்ஸிமம் லாஸ் உங்களால் பண்ண முடியும். ஸோ உங்கள் ட்ராடவுன் லிமிட்டுங்கிறது 90,000 இருக்கும். கரெக்டாக? நீங்கள் $1,00,000 10% $10,000 லாஸ் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் போயிடும். கரெக்டாக? ஸோ $90,000 இருக்கும். இங்கே ஸ்மார்ட் மேக்ஸ் லாஸுங்கிறது என்னென்னா, இந்த ப்ராஃபிட் பண்ண இந்த லாஸுங்கிறது ட்ரையல் ஆகிட்டு வரும் ஒரு லெவல் வரைக்கும். என்னென்னு பார்க்கலாம். 90,000 ஃபஸ்ட்டு இருக்கும். நீங்கள் ஒரு 1,01,000 பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், இது 91,000 ஆகும். 1,02,000 பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், இது 92,000 ஆகும். 1,03,000 பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், இது 93,000 ஆயிரும். 3% பண்ணதுக்கப்புறம் இங்கே ஸ்டாப் ஆயிரும். 1,04,000 பண்ணால் 94,000 ஆகாது. 1,03,000 பண்ணோன்னே 93,000 வந்து லாக் ஆயிரும். ஓகேவா? ஸோ 1,03% பண்ணதுக்கப்புறம் நீங்கள் $10,000 லூஸ் பண்ணுறீங்க, 93,000க்கு வர்றீங்க அப்படின்னாலே அக்கௌண்ட் ப்ரீச் ஆயிரும். 90,000 வரைக்கும் வெயிட் பண்ணாது. புரியுதா? பேசிக்கான விஷயம் தான். இதுவே வந்து அந்த 1,03,000க்கு மேலே நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டு போனீங்கனாலுமே இந்த 93லேயே தான் இருக்கும். அதுக்கு மேலே ட்ரையல் ஆகி வராது. ஓகேவா? இது வந்து ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு. இதே மாதிரி 2 ஸ்டெப்புக்கு 1 ஸ்டெப்புக்கு 0க்கெல்லாம் இருக்குது. அது 2% வரைக்கும் ட்ரையல் ஆகும். 2% வந்து நின்றும், ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்மார்ட் மேக்ஸ் லாஸ். இது ஒரு விஷயம் இருக்குது ப்ரைம் அக்கௌண்ட்டில். நெக்ஸ்ட்டு அலோகேஷன் வருவோம். இந்த அலோகேஷனும் கம்பேக் ரூலும் தான் வந்து ஒரு மாதிரி என்னை குழப்பிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த அலோகேஷனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான், இட்ஸ் லைக் எ கிரெடிட் லிமிட். உங்களால் மேக்ஸிமம் 300K அக்கௌண்ட், மேக்ஸிமம் 300K வரைக்கும் உங்களால் வாங்க முடியும். நீங்கள் $1,00,000 அக்கௌண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா மினிமம் $2,00,000 தான் மிச்சம் இருக்கும். லைக் 200K அக்கௌண்ட் தான் உங்களால் அதுக்கப்புறம் வாங்க முடியும். அதுக்கு மேலே உங்களால் வாங்க முடியாது. இதுதான் பேசிக்கான ரூல். ஆல்ரெடி இது இருக்குது ஃபண்டிங் குரூப்ஸில். இங்கே என்ன ஆட் ஆகுதுன்னு பார்ப்போம். ப்ரைமில் இது 300 தான் லிமிட்டுன்னு கிடையாது. அப் டு 600K வரைக்கும் உங்களுக்கு அலோகேஷன் கிடைக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு 100K அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த 100K அக்கௌண்ட்டு நீங்கள் ப்ரைமுக்கு மூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும்னா, இந்த அலோகேஷன் 3 லேக்னு இருந்துச்சுல்ல, இந்த ப்ரைம் அக்கௌண்ட்டோட 50% $50,000 இதில் ஆட் ஆயிரும். ஆல்ரெடி உங்களால் 300K அக்கௌண்ட் தான் வாங்க முடிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு 100K ப்ரைம் அக்கௌண்ட் அன்லாக் பண்ணோன்னே இன்னொரு 50K அக்கௌண்ட் எக்ஸ்ட்ரா வாங்க முடியும். நம்ம இந்த 3 லேக்குங்கிறது லிமிட்டை 3,50,000 உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? இந்த ஸ்லைட்லேயும் உங்களால் பார்த்து புரிஞ்சுக்க முடியும். 50% ஆஃப் ப்ரைம் சைஸ் வந்து உங்கள் டோட்டல் லிமிட்டில் ஆட் ஆயிரும். ஓகேவா? 100K ப்ரைம் அக்கௌண்ட் வாங்கிட்டீங்கன்னா இந்த லிமிட்டு 3 லேக்லேருந்து 3,50,000 ஆயிருதா. இன்னொரு ப்ரைம் அக்கௌண்ட் நீங்கள் அன்லாக் பண்ணுறீங்க. விச் மீன்ஸ் ஒரு 100K அக்கௌண்ட் வாங்கி பாஸ் பண்ணி 3 ரிவார்டு எடுத்து அகெயின் 10% பண்ணி இன்னொரு ப்ரைம் அக்கௌண்ட் நீங்கள் வாங்கும்போது இதோட 50% இன்னொரு 50% இதில் ஆட் ஆயிரும். விச் மீன்ஸ் இன்னும் உங்களால் 2 அக்கௌண்ட் வாங்க முடியும். 3 லேக்னு இந்த இனிஷியல் லிமிட் இப்போ 4 லேக் ஆயிடுச்சு.
ஓகேவா? எகெயின் இன்னொரு ப்ரைம் அக்கௌண்ட்டை நீங்கள் அன்லாக் பண்ணுறீங்க. எகெயின் இந்த 50% இதில் ஆட் ஆயிரும். ஸோ எகெயின் இன்னொரு $50,000 எக்ஸ்ட்ரா உங்களால் வாங்க முடியும். ஸோ நீங்கள் ப்ரைம் அன்லாக் பண்ண அதோட 50% உங்கள் எவாலுவேஷன் அலோகேஷனில் ஆட் ஆகிட்டே வரும். அந்த அளவுக்கு உங்களால் அக்கௌண்ட் வாங்க முடியும், சேலஞ்ச் வாங்க முடியும். வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணி அதை திருப்பி ப்ரைம் ஆக்குறீங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு அலோகேஷன் ஆட் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் 600K வரைக்கும் உங்களால் அலோகேஷன் ஆட் பண்ணி உங்களால் சேலஞ்சஸ் வாங்க முடியும். இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சுக்கோங்க. புரியலன்னா இன்னொரு டைம் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் அடுத்து சொல்ல போகிறது புரியும். அதே மாதிரி நீங்கள் ஸ்கேல் பண்ணுறீங்க, ஒரு $1 lakh அக்கௌண்ட்டை 10% ப்ராஃபிட் பண்ணி 1,30,000 ஆகுறீங்கன்னா இந்த ஸ்கேலிங் வந்து இந்த அலோகேஷனை அஃபெக்ட் பண்ணாது. 1,30,000 போகும்போது இதில் 50% எடுத்து இதில் ஆட் பண்ண மாட்டான். புதுசாக ப்ரைம் அக்கௌண்ட் எதெல்லாம் போகிறீங்களோ அதுதான் இதில் ஆட் ஆகும். ஓகேவா? அது இன்னொரு விஷயம். அடுத்து வரப்போகிறது தான் பெரிய ட்விஸ்ட்டு, ஹார்ட் ப்ரீச் பெனால்ட்டி. இது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரைம் அன்லாக் பண்ணுறீங்க. 50% உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இனிஷியல் அக்கௌண்ட் சைஸில் போய் ஆட் ஆயிரும். அப்புறம் ஸ்கேல் பண்ணும்போது அது எந்த எஃபெக்ட்டுமே பண்ணாது. பட் இது ரெண்டும் இல்லாமல் அந்த ப்ரைம் அக்கௌண்ட்டை இங்கே ப்ரீச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த $1 lakh அக்கௌண்ட் இருக்குல்ல, இதில் ப்ராஃபிட் பண்ண முடியல. நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி ட்ராடவுனில் போய் 10% லாஸ் பண்ணிட்டீங்க, அக்கௌண்ட் ப்ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ப்ரீச் பண்ண $1 lakh அக்கௌண்ட்லேருந்து 75%, ஓகேவா, விச் இஸ் $75,000 இந்த எவாலுவேஷன் அலோகேஷன்லேருந்து மைனஸ் ஆயிரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் என்னால் காட்டுறேன். 3,75,000 இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் அலோகேஷனாக இருக்குன்னு வச்சுக்கலாம். $3,75,000 வரைக்கும் உங்கள் சேலஞ்ச் வாங்க முடியும் நீங்கள். இப்போ இந்த ப்ரைம் அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரீச் பண்ணுறீங்க. இதுலேருந்து 75% விச் இஸ் $75,000 இதுலேருந்து போயிடும். மேக்ஸிமம் உங்களால் இப்போ 3 lakh வரைக்கும் தான் அக்கௌண்ட் வாங்க முடியும். இங்கே எங்கே பிரச்சனை வரும் தெரியுமா? நீங்கள் $1,30,000 ஸ்கேல் பண்ணிட்டீங்க. எகெயின் 10% ப்ராஃபிட் பண்ணுறீங்க. $1,69,000 போயிடுச்சு. 30% அகெயின் ஸ்கேல் ஆயிடுச்சு. எகெயின் 10% பண்ணுறீங்க. $2,90,000 வந்துருச்சு. எகெயின் 30% ஸ்கேல் ஆயிடுச்சு. எகெயின் இன்னொரு 30% ஸ்கேல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் ஸ்கேல் பண்ணுறீங்க. இது வந்து என்னென்னா அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு $4,82,000 நீங்கள் வச்சுட்டீங்க. இந்த நிலமையில இருந்து நீங்கள் ப்ரீச் பண்ணீங்கன்னா இதில் பாதி அமௌண்ட் இங்கே காணாமல் போயிடும். விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு $1 lakh அக்கௌண்ட் ப்ரைம் அக்கௌண்ட்டை ஸ்கேல் பண்ணி அரௌண்ட் $5 lakh கொண்டு வந்துட்டீங்க. கொண்டு வந்து ப்ரீச் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன ஆகும்னா இந்த எவாலுவேஷன் கேப் அந்த 5 lakhலேருந்து 50% அப்படியே அதில் காணாமல் போயிடும். மினிமம் 50,000 வந்துடும். இப்போ என்ன பிரச்சனைனா உங்களால் ஒரு 50K அக்கௌண்ட் மட்டும்தான் வாங்க முடியும். புரியுதா நான் சொல்ல வர்றது? ஸோ நீங்கள் ஸ்கேல் பண்ணி ஒரு பெரிய அக்கௌண்ட்டை ப்ரீச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக் வந்துடுவீங்க. உங்களால் பெரிய அக்கௌண்ட்லாம் வாங்க முடியாது. $50,000 அக்கௌண்ட் தான் வாங்க முடியும். விச் இஸ் கம்பேக் மோடுன்னு ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இப்போ உங்களால் ஒரு அக்கௌண்ட் தான் வாங்க முடியும், 50K அக்கௌண்ட். இப்போ அந்த 50K அக்கௌண்ட்டை வாங்கி பாஸ் பண்ணி 3 பே அவுட் எடுத்து அந்த அக்கௌண்ட்டை ப்ரைமுக்கு கொண்டு போகிறீங்க. நீங்கள் ப்ரைமுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் தான் உங்களால் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வாங்க முடியும். ஆனாலுமே இந்த மேக்ஸ் கேப்புங்கிறது 75,000 தான். இங்கே $50,000 அக்கௌண்ட்டை வாங்கி பாஸ் பண்ணி ப்ரைமுக்கு கொண்டு போய் இதில் 50% விச் இஸ் $25,000 உங்கள் அவைலேஷனில் ஆட் ஆகிருக்கும். இப்போ ஆல்ரெடி 50,000 நீங்கள் வாங்கிட்டீங்கல்ல, இப்போ உங்களால் ஒரு 25K அக்கௌண்ட் தான் திருப்பியும் வாங்க முடியும். பிகாஸ் $75,000 தான் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட அலோகேஷன் இருக்குது. $25,000 அக்கௌண்ட் வாங்குறீங்க, பாஸ் பண்ணுறீங்க, 3 பே அவுட் எடுக்கிறீங்க, ப்ரைம் அன்லாக் பண்ணுறீங்க. ப்ரைம் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் இது இருக்க 50% இங்கே ஆட் ஆகும். ஸோ இப்போ உங்களால் ஒரு 10K அக்கௌண்ட் தான் வாங்க முடியும். அதையும் பாஸ் பண்ணி 3 பே அவுட் எடுத்து ப்ரைமுக்கு கொண்டு போகிறீங்கன்னா அகெயின் இன்னொரு 5,000 எவாலுவேஷனில் ஆட் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் என்ன ஸ்கேல் பண்ணாலுமே வந்து இந்த ஸ்கேலிங்கிறது இந்த எவாலுவேஷனை அஃபெக்டே பண்ணாது. ஸோ மேக்ஸிமம் உங்களால் 92,500 வரைக்கும் தான் அக்கௌண்ட் வாங்க முடியும். விச் மீன்ஸ் அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களால் அக்கௌண்ட் வாங்க முடியாது. இங்கேருந்து நீங்கள் எகெயின் கம்பேக் பண்ணி ஸ்கேல் பண்ணி வர போகிறீங்க. இங்கேருந்து நீங்கள் ஒரு 30% பண்ணுறீங்க, 30% பண்ணுறீங்க, 30% பண்ணுறீங்க. இப்போ என்னாகும்? ப்ரீச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 2 அக்கௌண்ட் இருக்கும். இந்த 2 அக்கௌண்ட்டையும் ப்ரீச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். திருப்பி 50,000 நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கம்பேக் ரூலுங்கிறது ஒரு சேஃப்டி நெட். ஃபண்டிங் உங்களை கம்ப்ளீட்டாக தூக்காமல் நீங்கள் சின்னதுலேருந்து திருப்பி ஆரம்பிச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஸ்டேயிங் இன் த கேம் தான் ப்ரைமரி கோல். அக்கௌண்ட் ப்ரீச் பண்ணாமல் கடைசி வரைக்கும் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4ன்னு போகிறது தான் இங்கே ப்ரைமரி கேம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ப்ரைம் யாருக்கு,
இந்த ப்ரைம் யார் வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு. நீங்கள் கன்சிஸ்டன்ட் ட்ரேடராக இருக்கீங்க, நீங்கள் ஸ்கேல் பண்ணிகிட்டே போக முடியும், உங்களால் இந்த 10% ட்ராடவுனுங்கிறது ப்ரீச் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க தான் ப்ரைம்குள்ளே போகிறது பெட்டர். இல்லைனா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ப்ரைம் அக்கௌண்ட் ப்ரீச் பண்ணுறீங்கன்னா 70% கட் ஆக போகுது அலோகேஷன் இருந்து. பட் எகெயின் நீங்கள் ப்ரீச் பண்ணும்போது அவ்வளோதான், $50,000 கொண்டு வந்து விட்டுரும். அப்புறம் ரொம்ப படிப்படியாக வர வேண்டியது இருக்கும், அதில் ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேலே $50,000 வந்துருச்சுன்னா இட்ஸ் லைக் டன் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஓகேவா? அதுலேருந்து திருப்பி சின்ன சின்னதாக ட்ரேட் எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஓகேவா? இல்லை நீங்கள் வந்து கன்ஸ்டன்ட் ட்ரேடராக இருக்கீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 இது மாதிரி 10% ப்ராஃபிட் பண்ணி 30% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து லெவல் 10 போயிட்டீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட்னா, உங்களை சர்டிஃபைட் ஃபண்டிங் பிப்ஸ் ட்ரேடர்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு உங்களால் ரியல் இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் ரியல் இன்வெஸ்டர்ஸ் உங்கள் ட்ரேட்ஸை காப்பி பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ட்ரேடிங்கில் ஃபீச்சர் ஆயிடுவீங்க, உங்கள் மேலே ரியல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒரு அசர்ட் மேனேஜ் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு அசர்ட் மேனேஜர் ஆயிடுவீங்க. நீங்கள் எடுக்க போகிற ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மில்லியன் இன்வெஸ்டர் கேபிட்டல் உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். மந்த்லி நீங்கள் ஒரு 5% இல்லை ஒரு 3% ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆனுவல் ஏர்னிங்ஸ் இதாக இருக்கும், மந்த்லி எஸ்டிமேட் இதாக இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு 20% உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஃபீயாக உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க வரப்போகிற ப்ராஃபிட்ஸ்லேருந்து. ஓகேவா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக இதை நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ப்ரைமை நான் ட்ரை பண்ணணுமா வேணாமாங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் 2 மாஸ்டர் அக்கௌண்ட்ஸில் ஒரு அக்கௌண்ட்டில் 4 பே அவுட், இன்னொரு அக்கௌண்ட்டில் 5 பே அவுட் எடுத்தேன். அந்த அக்கௌண்ட்டை ப்ரீச் பண்ணிவிட்டேன், அதை ஏன்னா கூட ரீலாக போட்டிருக்கேன். அந்த ப்ரீச்சுமே வந்து மேக்ஸ் லாஸ் 10% ஹிட் ஆகி ப்ரீச் ஆகலை. அது என்னன்னா ஒரு ஸ்பைக்கில் 2% மேலே ஒரு ட்ரேடாக லாஸ் ஆகி தான் ப்ரீச் ஆச்சு. ஸோ மேபி நான் ட்ரை பண்ணலாமா வேணாமாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் ட்ரை பண்ணலான்னு சொல்கிறீங்க, இல்லை அந்த கமெண்ட்டுக்கு நிறைய லைக்ஸ் வருதுன்னா மேபி நான் வந்து உங்களுக்காக ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். அண்ட் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி உங்ககிட்ட முடிஞ்சளவுக்கு ஈஸியாக கொண்டு வந்து சேர்க்குறோம். அதனால் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏதோ புதுசாக ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை பண்ணி நீங்கள் அந்த வீடியோ ஹைப் கூட பண்ணலாம். அப்புறம் 50% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.